அவ்வளோ நகை, அவ்வளோ பணம், அவ்வளோ இதுன்னு சொல்லி பொருளது இல்லை. அவ்வளோ பேரை மீடியாவில் பார்க்குறோம்ல. ஆனால் ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு திருநங்கையை போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அது சொல்லி எல்லா வழிவேதனையும் அவங்க கழுத்தில் போட்டிருக்க நகை நட்டுக்கு யார் எல்லா வழிவகை செஞ்சது அப்படின்னு. நான் இங்க மெயினா பேச வந்திருக்கிறது யாருக்காகனா என்ன போன்ற இளம் திருநங்கைகளுக்கு, இனி வர்றவங்களுக்கு தான். நான் ஒத்துக்கிறேன், நீங்க காலங்காலமா நீங்க அந்த காலத்திலே தக்காளியில உங்களை எரிஞ்சாங்க, முட்டையை தூக்கி எரிஞ்சாங்க, எவ்வளவோ கொடுமைப்படுத்தினாங்க. அப்போ ஒரு புரிதல் கூட கிடையாது. அந்த காலத்துல இருந்தீங்க, கல்வி கிடைக்கல, வேலை வாய்ப்பு கிடைக்கல, சக மனுஷனை ரோட்ல கூட ஒத்துக்கிறோம், நாங்க ஒத்துக்கிறோம். அந்த கஷ்டத்துக்கு தலை குனிஞ்சு வணங்குறோம். ஆனா இப்போ நீங்க பட்ட அதே கஷ்டத்தை தாண்டி ஒரு நல்ல மாற்றுப்பாதையை கிரியேட் பண்றதுங்கிறது தான் உங்களோட உள்நோக்கமா இருக்கணும். அதுதான் ஒரு இயக்கத்தோட தலையாய கடமையா இருக்கணும், ஒரு அறக்கட்டளையோட தலையாய கடமை. ஆனா இவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தினாங்களோ அதை விட 100 மடங்கு கஷ்டப்படுத்துறாங்க.